அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களது நரசிம்மராஜாச்சாரியா. நம்மளுடைய சேனலின் வாயிலாக ஜோதிடத்தின் பல சவால்களையும், பல தத்துவங்களையும், பல நெறிமுறைகளையும் இச்சேனலின் மூலம் நாம் ஒவ்வொருவருக்கு தெரியப்படுத்துகிறோம். நம்முடைய சேனல் 100 சப்ஸ்கிரைபர்களை கடந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நம்முடைய வீடியோக்களையும் அனைவரும் பார்க்கின்றனர். ஆதரவு அளித்தமைக்கு நன்றி. இனிமேலும் ஆதரவு அனைவரும் தர வேண்டும் என்று அனைவரையும் சப்ஸ்கிரைப் செய்ய வலியுறுத்துகிறோம். மேற்கொண்டு தொடர்ந்து வரும் வீடியோக்களை அனைவரும் பார்த்து வாழ்க்கையில் மேம்பட எங்களுடைய வீடியோ தகவல்களின் மூலம் உங்களுக்கு செய்து அனுப்பப்படும் என்ற மகிழ்ச்சியையும் சொல்ல விரும்புகிறோம். எங்கள் சேனலில் தினந்தோறும் ராசி பலனும் போடப்படுகிறது. இனி வரும் நாட்களில் ஒரு முக்கியமான கதையம்சம் உள்ள ஜோதிடத்தை சார்ந்து உள்ள ஒரு கதையை நாங்கள் போட திட்டமிட்டுள்ளோம். அதனால் எங்கள் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். வாருங்கள், நம் கால சர்ப்ப தோஷத்தில் 8 வகை தோஷத்தை பற்றி நாம் பார்த்து விட்டோம். 9வதாக உள்ள தோஷத்தை பற்றி நாம் பார்ப்போம். கால சர்ப்ப தோஷத்தில் உள்ள 9வது தோஷம் என்று பார்த்தால் சங்கநாத கால சர்ப்ப தோஷம். பொதுவாக சர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எதனால் ஏற்படுகிறது? இப்பிறவியில் ஒரு ஜாதகர் பாம்பை அடித்து கொன்றாலோ, அவர்கள் முன்னோர்கள் பாம்பை அடித்து கொன்றாலோ, இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதருக்கு தீங்கு விளைவித்தாலோ, அவர்கள் ஒரு நாக தெய்வத்திற்கு வழிபாடு செய்திருந்தாலும் அவர்கள் மூலம் வரும், அவர்கள் இறந்த பின்பு வரும் தோஷம்தான் சர்ப்பதோஷம். பொதுவாக ஒரு ஜாதகர் இப்போது கூட சர்ப்பதோஷத்தை வாங்க முடியும். எப்படி என்று பார்த்தால், ஒரு சிறு வயதில் ஒரு ஜாதகர் ஒரு பாம்பை அடித்து விட்டால், அவர் வயது வந்து திருமணமாகி அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அல்லவா, அவர்களுக்கு அந்த சர்ப்பதோஷம் படிக்கும். அதான் இப்பிறவிலே சர்ப்பதோஷத்தின் பலன் கிடைக்க பெறுபவர். இதில் நாம் ஒவ்வொன்றாக அடித்து ஒவ்வொரு விஷயத்தை சொல்லலாம். ஆனால் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியது சங்கநாத கால சர்ப்பதோஷம். இது ஒரு பாம்பு பெயரை தழுவி உள்ள ஒரு தோஷம். சங்கசூடா நாகத்தினுடைய இது பெயர் பெற்றதாகும். இந்த சர்ப்பதோஷம் வந்து ஒரு மிகப்பெரிய சாபக்கேடான சர்ப்பதோஷம். மிகப்பெரிய சாபக்கேடான சர்ப்பதோஷம் இது. இந்த சர்ப்பதோஷம்லாம் வந்து இப்ப ரேரு அப்படின்னு அந்த காலத்துல வந்து ரொம்ப ரேரா இருந்தது. இப்ப வந்து சர்வசாதாரணமா அனைத்து மக்கள், ஒரு 100 மக்களுக்கு 50 பேருக்கு இந்த சர்ப்பதோஷம் வந்து இப்ப இருக்கு. நானும் இப்ப நிறைய ஜாதகம் வந்து ஒவ்வொரு விஷயத்துல நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு ஜாதகம் வந்து என்கிட்ட வரும். பொருத்தம் பார்க்கறதுக்கான ஜாதகம் நிறைய என்கிட்ட வரும். அப்ப அந்த பொருத்தம் பார்க்கறப்ப நான் பார்ப்பேன். பொருத்தம் மட்டுமே நான் பார்த்து சொல்ல மாட்டேன். அந்த டயத்துல வந்து நான் வந்து ஜாதக கட்டத்தில் உள்ள அமைப்பையும் அவங்களோட எதிர்கால வாழ்க்கையும் நான் கணிச்சு பார்ப்பேன். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் வந்து அதை கணிச்சுப்பேன். அப்ப வந்து ஒவ்வொருத்தருக்குமே நான் பார்க்கும் பொழுதும், பொருத்தம் பார்க்கும் பொழுதும், கிட்டத்தட்ட ஒரு நான் 100 ஜாதகம் பொருத்தம் பார்க்கறேன்னு சொன்னா அதுல 50-60 ஜாதகம் வந்து இந்த சங்கநாத கால சர்ப்பதோஷம் உடைய ஜாதகமா இருக்கு. பெரும்பாலுமே வந்து இதுக்கு பலன் உண்டா, பரிகாரம் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டா, பலன் தீங்கு பலன் நிச்சயமாக உண்டு. பரிகாரம் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டா, முயற்சி திருவினையாகும் என்ற பதிலை மட்டும்தான் என்னால் கூற முடியும். சரி, இதனுடைய பொசிஷனை பார்ப்போம். 9வது வீட்டில் ராகுவும் 3ஆம் வீட்டில் கேதுவும் உள்ளனர். 9வது வீடு அப்படின்னு சொன்னா பாகிஸ்தானம், தந்தை வீடு. தந்தை வீட்டுல வந்து ராகு உட்கார்ந்துருக்காரு. அப்படின்னா என்ன ஆகும்? தந்தை கண்டிப்பாக ஆகாது அந்த ஜாதகர். 3வது வீடு சகோதரத்தோட வீடு. அந்த சகோதர வீடான 3வது வீட்டுல கேது உட்கார்ந்துருக்காரு. கண்டிப்பா சகோதரனுடன் பிரச்சனை ஏற்படும் அந்த ஜாதகருக்கு. இதுல ஒன்னும் நான் சொல்ல விரும்புறேன், யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். அந்த ஜாதகருக்கு சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்கு துர்மரணத்தை கூட ஏற்படுத்தும் அமைப்பு இந்த சங்கநாத கால சர்ப்ப தோஷத்திற்கு உண்டு. இந்த இடைப்பட்ட, அதாவது 9ஆம் வீட்டில் ராகுவும் 3ஆம் வீட்டில் கேதுவும் அமைய பெற்று இந்த இடைப்பட்ட கட்டத்தில் மற்ற 7 கிரகங்கள் உட்கார்ந்து சுப கிரகங்களாக இல்லாத இருக்குமாயின் இந்த ஜாதகர் மிகப்பெரிய துஷ்ட பலனை அனுபவிப்பார். மிகப்பெரிய துஷ்ட பலன், சாபக்கேடான ஜாதகமா மாறுவார்.
இதுக்கு பரிகாரம் உண்டான்னு கேட்டா கண்டிப்பா பரிகாரமே இல்லைன்னு தான் நான் சொல்வேன். சாகுற வரைக்கும் பரிகாரம் இல்லை. இந்த ஜாதகர் அனுபவித்தே தீர வேண்டும். என்னங்க சாமி இப்படி சொல்றீங்க? அனுபவிச்சே தீரணுமா? இவருக்கு கல்யாணம் ஆகாதா? குழந்தை பிறக்காதா? கண்டிப்பாக பிறக்கும். பித்ரு தோஷம் இது ஏற்படுத்திவிடும். பித்ரு தோஷத்தை அனுபவிக்கிறதுக்காண்டியாவது வாரிசு வேணும்ல. அப்ப அந்த வாரிசுக்கு பித்ரு தோஷத்தை தொடர்ந்து கொண்டே போகும். சில ஜாதகம் நான் நிறைய பேருக்கு நான் என்னோட நண்பர்களுக்கும் பார்த்திருக்கேன், மற்ற மக்களுக்கும் நான் பார்த்திருக்கேன். ஒரு தாத்தாவுக்கு பித்ரு தோஷம் இருக்கும். அந்த தாத்தா பெற்றெடுத்த அவருடைய பையனுக்கு பித்ரு தோஷம் வரும். அந்த பையன் பெற்றெடுத்த ஒரு மகனுக்கு பித்ரு தோஷம், வம்சாவளியே அப்படியே அந்த பித்ரு தோஷம் வந்துகிட்டே இருக்கும். அதுதான் இந்த அமைப்பு. 9ல ராகு, 3ல கேது. கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஜாதகம் நான் பல டைப்ஸ்ல நான் பார்த்திருக்கேன். நிறைய பேருக்கு நான் பார்த்து பலனும் சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு எல்லாம் நான் நிறைய பலன் என்ன சொல்லியிருக்கேன், பரிகாரம் என்ன சொல்லியிருக்கேன்னா, சிவபெருமானை நம்புங்கள். சிவபெருமான் ஒருவரே உங்கள் வாழ்க்கையை சீராக்க உதவுவார். அதற்கு பிறகு குச்சனூரில் உள்ள சனி பகவானையும், திருக்கொள்ளிக்காடில் உள்ள பொங்கு சனீஸ்வர பகவானையும் நம்புங்கள். அதாவது ஈஸ்வர் பட்டம் உள்ள இந்த பாண்டீஸ்வரரா இருக்கட்டும், முனீஸ்வரா இருக்கட்டும், இந்த மாற்று தெய்வங்கள் சொல்லுவாங்க, குல தெய்வத்திலிருந்து அப்பாற்பட்ட தெய்வங்களா இருக்கட்டும், இவங்களெல்லாம் இந்த பித்ருதோஷம் உள்ளவங்க மற்ற தெய்வங்களை நாடி செல்ல வேண்டும். உங்களுக்கு குல தெய்வம் பேசவே பேசாது. 9ல் ராகுவும் 3ல் கேதுவும் உள்ள ஒரு ஜாதகத்திற்கு குல தெய்வம் பேசுவது அரிது. குல தெய்வம் பலன் கிடைப்பது அரிது. தந்தையருடைய அனுகூலமான பலன் கிடைப்பது அரிது. தந்தையுடைய வம்ச விருத்தி, பூர்வீக சொத்து அவர்களுக்கு அண்டி இருப்பது அரிது. மொத்தத்துல தந்தையோட பூர்வீகம் எதுவுமே இவனுக்கு தொடக்கூட கூடாது, வரக்கூட கூடாது. இவன் போய் தொட்டக்கூடாது. தொட்டா இவனுக்கு அதுக்கு உண்டான தண்டனையை இவன் அனுபவிப்பான். அந்த பித்ரு தோஷத்துக்கு உண்டான தண்டனைய இந்த சங்கநாத கால சர்ப்ப தோஷம் அவர் கொடுப்பாரு, அதிகமா கொடுப்பாரு. ஒரு தந்தையோட பிறந்த வீட்டில் இவர் அண்டி இருந்தாலோ, அவரை சார்ந்து இருந்தாலோ, அவர் வீட்டில் அடிக்கடி சென்று வந்தாலோ, இவருக்கு அந்த பித்ரு தோஷத்துடைய பாதிப்பு மிக கடுமையாக இருக்கும். சரி, இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டா, இந்த தோஷத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் உண்டு. இந்த தோஷம் உள்ளவர்கள் பெண் பிள்ளைகள் பிறந்தால், இந்த தோஷத்தில் உள்ள ஒரு ஜாதகருக்கு பெண் பிள்ளைகள் பிறந்தால், அந்த பெண் குழந்தை படாத பாடுபடுங்க, ரொம்ப கஷ்டப்படும். ஆண் குழந்தை பெற்றுச்சுன்னா தப்பிச்சாரு இந்த ஜாதகர். பெண் குழந்தை பெற்றுச்சுன்னா அந்த பெண் குழந்தையோட வாழ்க்கைய இவர் பார்த்து இவருக்கு நோக்கடிக்கும். அதாவது பித்ரு தோஷம்னா புரிஞ்சுக்குங்க. பித்ரு தோஷம் சொல்றது அந்த தோஷம் உள்ள ஜாதகருடைய மனசை தவிடி பொடியாக்கி விடும், சாபக்கடாக்கி விட்டுரும், அவரை நுந்து நூலாக்க வைக்கும். அதுதான் அதனுடைய சிறப்பே. என்னங்க சாமி நீங்க சிறப்புன்னு சொல்றீங்க? ஆமா, கண்டிப்பா. பித்ரு தோஷம் ஒரு ஜாதகர் ஆண்மகனாக இருப்பின் அந்த ஜாதகருக்கு பித்ரு தோஷம் உண்டு என்று நாம் வைத்துக் கொண்டால், அந்த ஜாதகருக்கு ஆண் குழந்தை பிறந்தால் அவர் ஓரளவு தப்பித்து விடுவார். பெண் குழந்தை பிறந்தால் அந்த ஜாதகர் பெண் குழந்தை படும் பாட்டை நேரில் கண்ணில் அவர் பார்த்து விட்டுத்தான் சாவார். இந்த சங்கநாத கால சர்ப்பதோஷத்தோட பலனே இதுதான். அவர் வாழும் வரை போராடியும், வாழும் வரை சாவைக்கடை பெற்றும் வாழ்வார். சரி, இந்த பலனை நம்ம குறைக்க முடியுமா? கண்டிப்பாக பாதியாக குறைக்க முடியும். நாக பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம காலசர்ப்ப சாந்தி பூஜை செய்யணும். இவருக்கு இந்த ஜாதகருக்கு பிறக்கும் குழந்தைக்கு காலசர்ப்ப தோஷம் கண்டிப்பாக வரும், பித்ரு தோஷமும் வரும். அப்படி வராம இருக்கும் சொன்னா, இந்த ஜாதகர் பிறந்த உடனே இந்த ஜாதகருடைய பெற்றோர்கள் சிவபெருமானுக்கு பூஜை செய்து கொண்டே இருக்கிறேன். நான் ஒவ்வொரு வீடியோலும் சொல்லுவேன், பெற்றோர்கள் நினைத்தால் மட்டுமே தன்னுடைய குழந்தையை சீராக்க முடியும். ஒரு பெற்றோர்கள் நினைத்தால் மட்டுமே தன்னுடைய குழந்தைய வாழ்க்கையை வளமாக்க முடியும். ஒரு பெற்றோர்கள் நினைத்தால் மட்டுமே தன்னுடைய குழந்தையின் சிந்தனையை நல்ல சிந்தனைக்கு ஊக்குவிக்க முடியும். அதனால் பெற்றோர்கள் தயவு செய்து சர்ப்பதோஷம் உள்ள தன்னுடைய குழந்தைகளை சிறு வயதில் இருந்து அதுக்குடைய பரிகார பூஜைகளை செய்து அவருடைய வாழ்க்கையை மேம்படுத்த ஒவ்வொரு முயற்சி எடுத்துக்கொண்டே வாருங்கள். இந்த பித்ருதோஷம் இருக்கிறவங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி காளஹஸ்தி, திருநாகேஸ்வரர், சிவபெருமானுக்கு சர்ப்பதோஷ பூஜை, இதெல்லாம் நம்ம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அனுமன் சாலிசா பாட்டு பாடுறது, இந்த மாதிரி விஷயத்த இவங்க கண்டிப்பா செஞ்சா ரொம்ப நல்லது. இதை விட இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த பித்ருதோஷம் உள்ளவர் நரசிங்க பெருமாளை கும்பிட்டா மிக மிக சிறப்பு. இந்த சங்கநாத கால சர்ப்பதோஷத்துல
ஒரு விஷயம் சொல்றாங்க. அந்த விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தா, ஏன்னா அவர் ஒரு ஜாதகரையே வந்து சாபக்கேடா ஆக்குற ஒரு வாய்ப்பு இருக்கிறனால, இவங்க வந்து ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கைய வாழ ஆரம்பிப்பாங்க. அப்ப அந்த நிம்மதியற்ற வாழ்க்கைய வாழ போறப்ப வந்து இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து நரசிங்க பெருமாள வந்து நாடி செல்லணும். நரசிங்க பெருமாள் கிட்ட ஒரு வாசகம் உண்டு. "நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை. அவர் இன்றே அதன் பலனை தந்து விடுவார்." பிரகலாதன் மனம் இறங்கி தன்னை காப்பாற்றவும், தன் தந்தைக்கு புத்தி புகட்டவும், இன்றே வரவேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டார். அவருடைய வேண்டுதலுக்கு இணங்க அன்றைய தினமே உதயமானவர் தான் நரசிம்ம பகவான். அந்த நரசிம்ம பகவானை பித்ருதோஷம் உள்ளவர்கள் சென்று வணங்கி மனம் இறங்கி வேண்டி மடிப்பிச்சை கேட்டு வந்தால் அவர்களுக்கு பித்ருதோஷத்தினுடைய பலன் வந்து குறைஞ்சு நற்பலன்களை கொடுப்பார். மற்றபடி நம்மளுடைய தோஷத்தோட பரிகார பூஜைகள் வந்து கண்டிப்பா நம்ம செய்ய வேணும். கால சர்ப்பதாசி அந்த பூஜையை நம்ம செய்யணும். அதே மாதிரி மகா நிருத்யோஜய மந்திரத்தை 108 தடவை சனிக்கிழமை சொல்லி வந்தா நல்ல சிறப்பு. இவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து பித்ருதோஷம் உள்ளவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து தடைப்பட்டு போனாலும் குழந்தை பாக்கியம் உண்டு. ஆண் குழந்தை பெற்றெடுக்கும் வாய்ப்புகள் இவருக்கு அதிகம் உண்டு. அதனால பிள்ளை பாக்கியம் பெறுவதற்கும் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் வணங்குங்கள். நரசிம்மரை நாடி செல்லுங்கள். வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக மாற்றி அமைக்க இந்த சங்கநாத கால சர்ப்ப தோஷத்துக்கு உள்ளவர்களுக்கு நரசிம்மர் சிறப்பான ஒரு அமைப்பை பெற்று தருவார். மேலும் நம்ம சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.